இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு வல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை துதிக்கிற மாட்டோம். இந்த இரவு நேரத்தில் கூட அடியோடு பேசின வார்த்தை ஜனங்கள் மத்தியில் பேசும்படியாக கட்டளை கொண்டு வந்திருக்கு. நீங்க பேசணும். கடைசி காலம் ஆண்டவரே, கடைசி காலத்தில் இருக்கு ஒரு வார்த்தையில நம்ம நினைக்கிறேன். இந்த வார்த்தையை நம்ம பிடித்துக் கொள்ள கட்டளை கிருபை. நாளை கட்டளை ஆண்டவர் ஆளுமை செய்கிறார். ஒரு ஜனங்களோடு கூட நீங்க பேசும்படியே நினைச்சேன். அல்லேலூயா. 1 சாமுவேல் எடுத்துங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை எடுத்துங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தோம். இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். சபையில 2 பேர் வாசிப்பீங்களா, 3 பேர் வாசிப்பீங்களா? நீங்க எல்லாரும் பைபிள் போடு வாசிக்கிறது மட்டும்தான் எனக்கு தேவை. நீங்க எல்லாரும் என்ன பார்க்கணும். அல்லேலூயா. நோட் புக் எடுத்து வந்துருக்கீங்க, டைரி எடுத்து வந்து டைரியில் எழுதிங்க. ஆனா ஒருத்தர் படிக்கும் போது எல்லாரும் என்ன பண்ணாதீங்க, பைபிளை பார்க்காதீங்க, எல்லாம் பார்க்கணும். அல்லேலூயா. அப்பதான் நீங்க பிரசவம் பண்ணுங்க. நீங்க எல்லாம் உள்ள தலைக்கு விட்டீங்கன்னா நான் யாருக்காக பிரசவம் பண்ணுறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? ஆண்டவர் சமூகத்தில் நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு போது கர்த்தர் என்கிட்ட பேசின ஒரு வார்த்தை, என்ன கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. என்ன கனம் பண்ணுகிறவர்கள் நான் என்ன பண்ணுவேன்? என்ன அசட்ட பண்ணுவர்கள் கனவீனப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கனப்படுத்தணுமா? கையை தூக்குங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நீங்க கனம் பண்ணணும். அல்லேலூயா. தேவன் உங்களை கனம் பண்ணணும்னா கர்த்தரை நீங்க கனம் பண்ணணும். நீங்க அவரை கனம் பண்ணாதான் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க அசட்ட பண்ணீங்கன்னா பலவீனப்படுவீர்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? 2 காரியம் பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா பார்க்க போறோமோ அவ்வளவு சீக்கிரமா பார்க்க போறோம். அல்லேலூயா. எப்படிலாம் கர்த்தரை கனம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. சரி, ஒரு 2 காரியம் நம்ம பார்க்கலாம். வாசிங்க. 1 ராஜாக்கள் 1 நாளாகும் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. கர்த்தர் கனம் பண்ணுகிற காரியத்தை குறித்து ஒரு 2 காரியம் பார்த்துட்டு நம்ம பார்ப்போம். 1 நாளாகும் 29:12. ஐஸ்வர்யமும் நடக்கலுங்க. ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருமா? ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வரும்? நீங்க தான் சொல்ல. நீங்க தான் சொல்லணும். ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வரும். அப்புறம் தேவரீ எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துல என்ன இருக்குதுன்னா ஐஸ்வர்யம் இருக்குது, கனம் இருக்குது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். நல்லா கேளுங்க. சிறியவனை எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சொந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆமென். கையில தட்டுவோமா? ஒரு மனுஷன் எப்படி உயர்த்தணும்னு கர்த்தர் இங்க சொல்றாரு. அல்லேலூயா. 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 உலகிலிருந்து குப்பையிலிருந்து
வீட்டில் இருக்கிறவர் ராஜாக்கள் பத்தியும் பிரபுக்கள் பத்தியும் இதுதான் கனம் பண்ணணும். அது இல்லையா? நல்லா யார் தெரியுமா? கொப்பில் இருந்தவனை கப்பத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. என்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. அக்கா முடியாது. அல்லேலூயா. நெஞ்ச அடிக்கிறேன். ஆமே. அல்லேலூயா. சாட்சியம் வந்து ரொம்ப நேரம் மேலே போகும். அல்லேலூயா. கத்தர் பார்த்தீங்கன்னா 2 சபை நடத்த கத்தர் எனக்கு கிருபை செய்யும். நான் என்ன படிச்சிருப்பேன் நீங்க யோசிச்சு பார்க்கலாம். நான் என்ன படிச்சிருப்பேன் சொல்லி பார்க்கலாம். சும்மா டப்பு எனக்கு வரையா கொடுத்துட்டு எனக்கு முக்கவர் தான். என்ன படிச்சிருப்பேன் சும்மா சொல்லி விடுங்களாமா. காசா பணமா? எப்படி அப்புறம் 5வது திருப்பி வச்சுட்டாமா கிட்ட வந்து சொல்லு வேற 10வதா? அப்புறம் யாரு 3வதா? நீ பெரிய திருப்பி வச்சு சொல்லுங்க டக்குன்னு. அந்த சின்ன திருப்பி வச்சு நீ பெரிய யார் சொன்னது? அல்லேலூயா. மாலை கூட ஸ்கூல் பார்க்க ஓதுல கை தட்டுங்க. மாலை கூட ஸ்கூல் பார்க்கவே ஒதுங்கல. ஆனா மீனவர் மத்திய ஊழியம் செய்ய கத்தர் கிருபை செய்யும். அதெல்லாம் ஒரு திருமணம். அல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? சுத்தமா தெரியாது, படிப்பறியே இல்லை. ஆனா கத்தர் என்னை நிக்க வச்சிருக்கிறார். அதான் கத்தருடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா. சரி, இங்க என்ன கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் அப்படி சொல்றார். யாரை பார்த்து சொல்றாரு பாத்தீங்கன்னா ஏலியை பார்த்து சொல்றாரு. ஏலி யாரு? ஒரு பிரதான பெரிய ஆசாரி. அல்லேலூயா. ஒரு பெரிய ஊழியக்காரர் யாரு? ஏலியை பார்த்து அந்த ஒரு தேவ மனுஷன் பேரெல்லாம் எழுதப்படல. ஒரு தேவ மனுஷன் மேல் பரிசுத்த ஆவி இறங்கி இந்த வார்த்தை ஏலிக்கு போதும். அல்லேலூயா. கடைசி நம்ம எடுத்துப்போம். என்ன கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் அசட்டப்படுகிறவர்கள் கனவீனப்படுவார். அப்போ கர்த்தரை நம்ம என்ன பண்ணுவோம்? கனப்படுத்துவோம். இப்போ என்னை வந்தவொடனே ஐயா எப்படி கனப்படுத்துறேன் அது அப்ப சொல்லி சொல்றோம். கையெல்லாம் கட்டுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதை காட்டிட்டு அவர் பல மடங்கு அவர் கனமா ஊழியக்கார கனம் பண்ணணும் தான். அல்லேலூயா. ஆனா கர்த்தரை இன்னும் அதிகமா நம்ம கனம் பண்ணணும். எந்த ஒரு மனுஷன் கத்தரை கனம் பண்ணுகிறானோ கத்தரை அவனை தான் கனம் கொடுப்பான். சரி, நீங்க பாத்தீங்கன்னா ஏன் இந்த காரியம் ஏலிகிட்ட கத்தர் பேசுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புள்ளிங்க சரியா வளர்க்கல. அல்லேலூயா. வாசிங்க 29ஆம் வசனத்தை வாசிங்க. அதுவே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 29 எடுத்து வாசிங்க. வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையோ என் காணிக்கையையோ நீங்கள் உதைப்பானே. யாரு? பிள்ளைங்க. நான் ரொம்ப எனக்கு போக முடியல நேரம். நீங்க வீட்டுல போய் வாசிங்க. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகள் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொடுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் நீங்கள் என்னை பார்க்கிலும் குமாரனை மதிப்பானே. அல்லேலூயா. என்னை பார்க்கிலும் யார்கிட்ட போய் சொல்றாரு? இப்போ சொல்லுங்க. ஏலிகிட்ட சொல்றாரு, நீ என்னை பார்க்கிலும் குமாரனை மதிப்பானே. அப்புறம் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ என்ன கனப்படுத்துற, உன் பிள்ளைங்களை கனப்படுத்துற. அல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? பிள்ளைங்க செய்யற தவறு ஏன் என்ன பண்ணல? கட்டுக்கொள்ள. நீ யாருன்னா நிறைய பேர் உள்ள கொஞ்சம் இருக்கீங்க. நான் ஒரே ஒரு காரியம் சொல்றேன். கடைசி காலம் நீங்க தான் உங்க பிள்ளைங்க எப்படி தெரியுமா வளர்க்கணும்? கர்த்தருக்கு முன்பாக வளர்க்கணும், கர்த்தருக்காக வளர்க்கணும். ஆமென். சத்தமா சொல்லாமா? 4 வயசு பையன் என் சர்ச்சில் 4 வயசு பையன் சர்ச்சு முடிஞ்சவங்க தண்ணிக்க அதெல்லாம் எப்படி தெரியுமா? நான் சொல்றது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன் நான் சொல்ல வரேன்னா, நம்ம கடைசி நாட்கள் இருக்கோம். பிள்ளைங்களை பிசாசு வஞ்சிக்கிறாங்க. கடைசி நாட்கள் நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நம்ம பிள்ளைங்களை கர்த்தர் எப்படிலாம் கனப்படுத்துமோ நம்ம தான் கற்றுக்கணும். பிள்ளைங்க நயா பண்ணது. பிள்ளைங்க வரப்பாட்டுனா நீங்க விட்டுட்டு வரக்கூடாது. பிள்ளைங்க கொண்டு வரணும் சபைக்கு. எப்பெல்லாம் சபை கூடுதோ, எப்பெல்லாம் நீங்க வரீங்களோ அப்பெல்லாம் உங்க பிள்ளைங்களோடு கூட நீங்க வரணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? இருக்கீங்களா? அல்லேலூயா. இவர் எப்ப கூட்டம் நடந்தாலும் அப்பெல்லாம் உங்க பிள்ளைங்களோடு கூட நீங்க என்ன பண்ணும்? ஏன்னா கர்த்தரை கனப்படுத்த என்ன பண்ணும்? உங்க பிள்ளைங்களை பழக்கப்படுத்தும். எனக்கு 2 பிள்ளைங்க, பொண்ணு பையன். ஆமென். நான் ரட்சிக் பண்ணும்போது என் பையனுக்கு 5 வயசு இருக்கு, என் பொண்ணுக்கு 7 வயசு நினைக்கிறேன். 2 காரியத்துக்காக கரம் எடுத்தேன்.
ஒன்று சரியா படிக்கலைன்னா பரப்பெடுப்பேன், இல்லைன்னா ஜபம் பண்ணலைன்னா பைபிள் படிக்கலைன்னா இருக்கீங்களா? அல்லேலூயா. அப்படி அடிச்சு சபையில கொண்டு வந்து நாங்க எப்பெல்லாம் சபைக்கு வரணும் அப்பெல்லாம் சபைக்கு அவங்க வந்ததுனால தான் இன்னைக்கு அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கிறார். ஜீசஸ் கால பிரசவம் பண்றாரு. 25 வயசு தான் அவருக்கு, 24 வயசு, 24 முடிக்கு 25. ஜீசஸ் கால நிறைய இடங்கள் என்ன பண்றாரு, பிரசவத்துக்குலாம் போறாரு. யூத் மீட்டிங்னா அவர் பிரஷரா கூட்டு வருவாங்க. அல்லேலூயா. காலேஜ் ப்ரொபோசலா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பொண்ணுக்கு 5 விசா இல்லாம 5 விசா செலவு பண்ணல, கிராண்டா கல்யாணம் பண்ண. அல்லேலூயா. பயங்கர கிராண்டா பண்ண கல்யாணம். ஆனா ₹1 போடல, கல்யாணத்துக்கு ₹1 போடல, ஊழியம் தான். அல்லேலூயா. 5 விசா இல்லாம மாப்பிள்ளை வந்தாரு. நானே எல்லாம் பண்ணி ₹7 லட்சம் மேல செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி போயிட்டேன். அவ்வளவுதான். கட்டணம் சொல்லுவோம், கைகளை கட்டுவோமா? அல்லேலூயா. ஆனா புரிஞ்சுக்கணும், நம்ம கடைசி நாட்கள் நம்ம பிள்ளைங்க பலவான் கையில் இருக்கு, அம்பு போல இருக்கும். பலவான் யாரு? சத்துவா. பலவான் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் கையில் இருக்கிற அம்பு யாரு? உங்க பிள்ளைங்க. பலவான் கையில் இருக்கிற அம்பு போல இருக்கும், உங்க பிள்ளைங்க அம்பா இருக்கும். பலவான் கையில பாத்தீங்க, புரிஞ்சா இல்லையா? அல்லேலூயா. சொல்லலாமா? பிள்ளைங்களை நம்ம எப்படி வரணும்னா, கர்த்தரை கனப்படுத்துகிற பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமா, இந்த 180 இருக்கிறான் தெரியுமா, கொர்நேலியு. அவன் நீங்க அப்போஸ்தலர் 10:2 பாத்தீங்கன்னா, அவனும் அவன் வீட்டார் அனைவரோடு கூட எப்பொழுதும் என்ன பண்ணிட்டு இருக்கிறானா, ஜெபிச்சுட்டே இருக்கிறானா. அவனும் அவன் வீட்டார் அனைவரும். அப்புறம் யாரு? அவன், அவன் மனைவி, அவன் பிள்ளைங்க எல்லாமே என்ன பண்றாங்க, எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களாம். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம பிள்ளைகளை ஈவினிங்லயோ சரி, சாயந்தரமோ இல்ல காலையிலோ நம்ம எல்லாம் கூடி பிள்ளைங்க என்ன பண்ணுவோம், உட்கார வச்சு குடும்ப பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் நடக்கும். இருக்கீங்களா? காலையில நீங்க 5 மணிக்கு ஏச்சு என்ன பண்ணணும்? 5 மணிக்கு நீங்க ஏற்றுக்கிறதா பிள்ளைங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஏற்றுக்கிட்டா பிள்ளைங்க இருப்பாங்க. நம்மளே வந்து சூரியன் வந்து ஜன்னல பார்த்தா நம்ம எழுதுவோம். ஆமே. காலையில ஒரு 6 மணிக்காவது உங்க பிள்ளைங்க என்ன பண்ணணும், உட்கார வச்சு காலையில நல்ல பாட்டு பாடி பிள்ளைங்க ஜபத்துல நடத்தணும், கனப்படுத்த கற்றுக் கொடுக்கணும். இரவு நேரத்துல படுக்கும் போது என்ன பண்ணுவீங்க, கூடி உட்காந்து நீங்க ஜெபம் பண்ணணும், பிள்ளைங்க உட்கார வைக்கணும். அல்லேலூயா. இருக்கீங்களா? இல்லைங்களா? யோபு 1:5 வாசிக்கல. ஆமா, அல்லேலூயா. யோபு என்ன பண்றாரு, தன் பிள்ளைகளை அதிகாலையில எழுப்பி, என் பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக தெரியாம ஏதாவது பாவம் பண்ணிடுமோ சொல்லிட்டு அதிகாலையில பிள்ளைகளை எழுப்பி கர்த்தருக்கு பலி செலுத்தினார். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க அதிகாலையில எழுந்து உங்க பிள்ளைகளோடு கூட கர்த்தரை நீங்க கன பண்ணும்போதுதான் கர்த்தரை கனப்படுத்துவீங்க. கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் ஒரு நாட்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. யோசேப்பு சொன்ன, நானும் என் வீட்டாரும், வீட்டாரும் பொண்டாட்டி மட்டும் இல்ல, பிள்ளைகளோடு சேர்ந்து தான் சொல்றாரு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே. நிறைய பேரு குடும்ப பிரேயர் அதிகமா என்ன பண்றாங்க அந்த நாட்கள்ல. ஆமென். நீங்க நம்மளும் என்ன பண்ணணும், அந்த குடும்ப பிரேயரை ஏறெடுக்கணும். நீ போன உடனே சாப்பிட்டு டிவி பார்க்க கூடாது. ஆமென். குடும்ப பிரேயர் நைட்லயாவது காலையாவது ஒரு வேலையாவது நடக்கணும். தனிப்பட்ட பிரேயர்ல உங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவீங்க, நடத்தணும். அல்லேலூயா. என் பிள்ளைங்களை நான் எப்படி தெரியுமா சொல்லி கொடுத்தேன்? ஆமா, ஒண்ணுமே இல்லை, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக குடிக்காரல எல்லாத்தையும் அடிச்சுட்டு கடைசியா ஏசப்பா எடுத்துக்கின்னு போய் சர்ச்சில் போய் உட்காங்க. ஒரே ஒரு நாள் ஆண்டவரோட வார்த்தை வந்து, ஒரே ஒரு நாள் எல்லா பாவத்தை விட்டுட்டேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் கர்த்தருக்காக ஒரு 4 மாசம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா படுக்க கூட என்ன இருக்காது, உட்கார வைக்க கூட என்ன இருக்காது, பாய் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, ஒரு சாம்பார் இருக்காது. குடிகாரன் நினைச்சேன் என்ன இருக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பிள்ளைகளை நாம ஆண்டவர் எனக்குள்ள வந்தார், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்க எப்படி திரும்ப வளர்க்க ஆரம்பிச்சேன். சொல்லிட்டேன், பையன்கிட்ட சொல்றேன், பொண்ணுங்க சொல்லிட்டேன், நீ ஃப்ரிட்ஜுக்காக பீரோக்காக சோம்பு, நீ கட்டிலுக்காக சோம்பு. உங்க 2 பேருடைய ஜபத்தை யார் கேட்டு செய்யறாரோ நீங்க எதை கேட்டாலும் என்ன பண்றேன், எப்படி என்கரேஜ் பண்ற பாத்தியா?
இப்போ அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜெபம் பண்ணல, பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணாங்க. நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? வீராக்காக நீ ஜெபம், கட்டிலுக்காக நீங்க ஜெபம். ரெண்டு பேரும் ஜபத்துல யார் ஜெபம் முதல்ல கேட்டு வந்துச்சோ அந்த பொருள் வந்துச்சுன்னா நீங்க எதை கேட்டாலும் நான் என்ன பண்றேன். இப்ப இதை சொன்ன உடனே நார்மல் ஜபம் போய் உபவாச ஜபம் வந்து கடைசி நாட்கள் என்ன பண்ணணும்? உங்க கிட்ட எதை கேட்டாலும் பிள்ளைங்க முதல்ல நீ என்னத்தை நான் சொல்லணும்? எங்க அப்பாட்ட போய் கேட்கறேன்னு சொல்லுங்க. போய் ஜபம் பண்ணுவோம். சரி, என் பொருளுங்க எதை கேட்டாலும் முதல்ல குழந்தைங்க எதை கேட்டாலும் முதல்ல ஜபம். ஏசப்பா சொல்லிட்டியா? அவர்கிட்ட கேட்டியா? அவர் என்ன சொன்னாதான் நான் தருவேன். பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி வளர்க்கணும். அப்படி இன்னைக்கு அப்படி வளர்க்கணும்னா கத்தலை என் பிள்ளைங்க கனம் பண்ணி வச்சுருக்கேன். மாதத்துக்கு வழியா இருப்பான், 10th படிக்கிறான், நல்லா இருக்கும். ஆனால் காலேஜுக்கு போக சொல்லுவேன். ஆமே, இது எனக்கு சந்தோஷம் தானே. ஹஸ்பண்ட் பாஸ்டர் வேலை இருக்கிறேன். நம்ம வழக்கத்துல தான் இருக்குது. நம்ம கத்தரை கனம் பண்ற மாதிரி கற்றுக் கொடுத்தோம்னா கத்தர் வரும் நாட்டில் நம்ம பிள்ளைகளை கனப்படுத்தும். ராஜாக்கள் மத்தியில, பிரபுக்கள் மத்தியில கத்தர் என்ன பண்ணுவாரு? ஆமா, அல்லேலூயா. இன்னைக்கு என் பையன் சாப்பிட்ற ஒரு வாட்டி மீட்டிங் போட்டிருக்காங்க. காலேஜ் ப்ரொஃபஸர் தான் மீட்டிங் போட்டோம். பெரிய மீட்டிங் போட்டிருக்கேன். பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் போயிருக்கேன். நான் போல நாங்களாம் வெளியே தான் பார்த்துருக்கேன். அவன் உள்ள போயிருக்கேன். உள்ள போய் ஒரு காஃபி 5 ரூபாய், ஒரே ஒரு காஃபி செம்மையா சாப்பிட முடியும். ராஜாக்கள் மத்தியில், பிரபுக்கள் மத்தியில் உட்காந்து இதுதான் கத்தர் செய்கிற காரணம். நம்ம பிள்ளைங்க கத்தரை கனப்படுத்துற மாதிரி நம்ம வளர்க்கணும். பிள்ளைங்களாம் பின்னால் தான் வாரமா நான் பாட்டி வந்தேன்னா இந்த சின்ன பிள்ளைங்களாம் பின்னால் இருக்கிற எல்லாம் முன்ன அழகா உட்காந்து அழகா முன்ன உட்காந்து நிற்கிற பிள்ளைங்க முதல்ல ஊழியக்கான முகத்தை பார்த்துட்டே இருக்கணும். இன்னொரு வாசிக்க வாசிங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. சீக்கிரமா எடுத்து வாசிங்க. கர்த்தர் நல்ல சீக்கிரமா 13:24. விரம்பை கையாளாதவன் பிள்ளையே பகைக்கிறான். புரியுதா உங்களுக்கு? தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். அந்த பிள்ளைங்க அடம் முடிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க பெருமை நெருக்கலைன்னா நீங்க பகையா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. என்ன சொல்ல வர்றாங்க? நீ பெருமை எடுக்கிறாரு. உங்க பிள்ளைங்க தப்பு பண்ணா என்ன பண்ணணும்? ஆமா, அல்லேலூயா. காலேஜுக்கு போகும்போது என் பையனுக்கு செல்ல வாங்கி கொடுத்தேன். காலேஜுக்கு போகும்போது தான் 8 மாசம் குழந்தைகிட்ட இப்ப செல்லுங்க இருக்குதா இல்லையா? 10 மாசம் குழந்தைகிட்ட செல்லுங்க. அது பார்க்குது கைக்கு பொம்மை பாட்டுலாம் பார்க்குது. அல்லேலூயா. நீங்க செல்லுல தான் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆமா, ரொம்ப அடிமையா இருக்கிறாங்க. இன்னும் ஆனா நம்மளும் அது மாதிரி பழகிட்டு பாருங்க. சும்மா டிஸ்டர்பன்ஸா செல்லுக்கு போதும். அதுவும் தனியா போய் என்ன பண்ணுவோம்? நீங்க இருக்கும் நம்ம செய்ய வேண்டியது செய்யலாம். செய்தி பார்க்க வேண்டியது, ஊருக்கார பேச வேண்டியது. அல்லேலூயா. பிள்ளைங்க அப்படின்னா செல்லு கையில கொடுக்க கூடாது இந்த வயசுல. ஆமே, ஆமே சொல்லணும். ஆமா, செல்ல பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு செல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்போ பிள்ளைங்களை தவறு பண்ணும்போது சர்ச்சைக்கு வரலையானா, இல்ல பைபிள் படிக்கலையானா, ஜபம் பண்ணலைன்னா நீங்க என்ன பண்ணணும்? எடுக்கணும். தனியா இருந்து ஒரு கரும்பு வாங்கி நைட்டு வச்சு என்ன பண்ணுங்க? அடிங்க, அடிங்க, பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. பிள்ளைங்க வர நாட்கள் கத்தரும் பிள்ளைங்களை கனம் பண்ணணும். நீங்க பேரம் எடுத்துதான் ஆகணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? சர்ச்சையில பெரிய பெரிய பிள்ளைங்களே நான் பேரம் எடுப்பேன். எங்க சர்ச்சை அல்லேலூயா. பெரிய பெரிய ஆளுங்க அவங்களுக்கே பேரம் எடுப்பேன். வேண்டாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? எபேசியர் வாசிங்க. எபிரேயர் வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 6 கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ நல்லா கேளுங்க. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்தே தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்றே பிள்ளைக்கு சொல்லியிருக்கிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதிகளை மறந்தீர்கள்.
சொல்றாரு பாத்தீங்களா? 8 வாசிங்க. எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடையாது என்றால் நீங்கள் புத்திரராய் இராமல் நேர்த்தி பிள்ளையாய் இருப்பீர்களே. நீங்க பாருங்க, வாசிங்க, சமயம் சொல்றாரு பாருங்க. மத்த 8 வாசிங்க. 8 வாசிங்க. எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடையாது என்றால். இப்போ எல்லாரும் பையன் இருக்காங்க, உங்களுக்கு எல்லாரையும் திட்டாம விட்டுட்டாங்கன்னா சொல்லுங்க, வாசிங்க. அது வாசிக்கு பயமா கிடையாது என்றால் நீங்கள் புத்திரராய் இராமல் நேர்த்தி பிள்ளையாய் இருப்பீர்களே. கெட்டு போயிடுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம புத்தி சொல்லாம, அடிக்காம, வளர்க்காம விட்டுட்டோம்னா அது என்னதான் ஆயிடுமா? வேஸ்ட் பிள்ளைங்க கெட்டு போயிடும். நம்ம அப்படி போட்டோம், கெட்டு போயிடும். அதுதான் ஏதி பசங்க என்ன பண்ணாங்க? ஆமா, விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. வேசித்தனம் பண்றாங்க, பயங்கரமான காரியம் பண்ணாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? அப்போ பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தரை கனப்படுத்துற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டா முதல்ல நீங்க சோத்திரம் சொல்றது இல்லை, உங்க பிள்ளைங்க சொல்லணும் சோத்திரம். சபைக்கு உள்ள வந்துட்டா உங்க பிள்ளைங்க எல்லாரும் யாரை பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும். இதை முதல்ல நீங்க கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளைங்க கட்டி மேல காலை போட்டு டிவி பார்க்கணும். ஐயா நீங்க வாங்க, உட்காருங்க, இங்க உட்காருங்க. நடக்குது நினைக்கிறேன். அதான் சரி. அல்லேலூயா. சபையில வந்து அது மதிக்கவே முடியாது. கோயிலுக்கு வந்து இந்த கோயிலுக்கு யார் பெரிய வச்சுன்னு எதுவுமே தெரியும். அது இருக்கும். அல்லேலூயா. பிள்ளைங்க அங்கே சொல்லி கொடுக்கணும். யாரை பார்த்தாலும் சோத்ராண்டி, சோத்ராங்கு, சோத்ரனா நீங்க சொல்லி கொடுத்து கூட்டு வரணும். ஆமே. இது வந்து நீங்க சின்ன வயசுல இப்ப நீங்க கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா கர்த்தரை கனம் பண்றதுல ஊழியக்காரன் ஒரு நாட்கள் ஊழியக்காரன் சபையில இருக்க எல்லாரையும் அவங்க கனம் பண்ற மாதிரி அந்த வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். உங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுக்கணும். ரசிக்க மாட்டேங்க. இப்போ நம்ம சொல்லி கொடுக்கணும்ல, இருக்கீங்களா? இன்னைக்கு போய் என்ன பண்ணுவீங்க? ஆமா, அத்தோட மீட்டிங்ல எல்லாம் சின்ன பிள்ளைங்க ஐயா பார்த்து ஐயா சோத்திரம் சோத்திரம் பாசமா பண்ணணும், சொல்லணும். அல்லேலூயா. அது சொல்லிச்சுன்னா புது விசுவாசம் வருவாங்க. அந்த பிள்ளைங்களாம் பார்க்கணும். எல்லாரும் பாஸ்டர் சோத்திரம் அவங்க என்ன பண்ணுவாங்க? சொல்ல தேவையில்ல. அவங்க ஆட்டோமேட்டிக்கா சொல்ல ஆரம்பிச்சு. அப்ப நம்ம இப்படிதான் நம்ம என்ன பண்ண பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். கர்த்தர் கனம் பண்ண பிள்ளைங்க கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுக்கும் போது உங்க பிள்ளைங்க கர்த்தர் கனம் பண்ணுவார், உங்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. ரெண்டாவது வாசிங்க, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 14:31. நல்ல கேளுங்க. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவனை நிந்திக்கிறான். கேட்குறீங்களா? ஐயோ தரித்திரவன் இருமா பாசம் எல்லாம் பரதாம ரோட்ல பரவாயில்ல பிச்சுல கொடுத்தா மாதிரி நல்லா பாருங்க. தேவ சமூகத்தில் தானே இருக்கீங்க. பாருங்க. அல்லேலூயா. காத்துக்கிட்டா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. வாசி. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவனை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயவு செய்கிறவன் நல்லா கேளுங்க. தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனும் அவனை கனம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அப்ப தரித்திரனுக்கு நீங்க தயவு செய்யும் போது அவரை உண்டாக்கினவரை கனம் பண்ணுகிறான். அப்போ எந்த தரித்திரனுக்கு நீங்க இறங்குறீங்களோ அப்போ நீங்க ஆண்டவர் என்ன பண்ணுவீங்க? கனப்படுத்துறீங்க. அந்த தரித்திரம் யார் தெரியுமா? நாம தான். அந்த தரித்திரம் யாரு சொல்லுங்க? நீங்க இல்ல. நீங்க என்ன சொல்லணும்? ஐயா சொல்லணும். அல்லேலூயா. இது பவுல் சொல்றார். வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துங்க. இதுக்கு அர்த்தம் தான் 6:10 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீக்கிரமா இயேசுவின் நாமத்தில் டைம் ஆகும். திருடனும் பொருளாசைக்காரனும் 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் வெரி குட். 2 கொரிந்தியர் 6:10 எடுங்க படிங்க.
துக்கப்படுகிறவர்கள் என்ன புரியுதுன்னா துக்கப்படுகிறவர்கள். நீங்க துக்கத்தோடு கூட வந்திருக்கீங்க. எப்போ? இப்ப இல்ல, ஆரம்பத்துல துக்கத்தோடு கூட வந்திருக்கீங்க. துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்படி நீங்க நீங்க வரும்போது எப்படி வந்தீங்க? துக்கத்தோடு வந்திருப்பீங்க. உங்களை சந்தோஷமா மாற்றது யாருன்னா ஊழியக்காரன். ஏன்னா வார்த்தை கொடுத்து இப்படிலாம் ஜெபம் பண்ணணும், இப்படிலாம் வேதத்தை வாசிக்கணும், இப்படிலாம் ஆராதனைக்கு வரணும், கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க துக்கம் சந்தோஷமா மாறும் சொல்லும் போது நீங்க அந்த காரியத்தை செய்யும் போது உங்க துக்கம் சந்தோஷமா மாறிச்சு. அதனால நீங்க துக்கப்படும் போது உங்களை சந்தோஷமா தரித்திரனா இருந்த நீங்க தரித்திரனா இருந்திருக்கீங்க. ஆனா என்ன மூலியமா நீங்க எப்படி வாய்ப்பீங்க? ஆண்டவரோட வசனத்தை சொல்லி இந்த வசனத்துப்படி நட, கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க நடந்து நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஊழியக்காரன். ஆனா நாங்க எப்படி தெரியுமா இருக்கிறோம்? சொல்றாரு, நாங்க எப்படி தெரியுமா இருக்கிறோம்? நாங்க தரித்திரனாவே இருக்கிறோம். என்ன சொல்றாங்க? அல்லேலூயா. எங்க சபையில வரும்போது எல்லாம் தரித்திரம் தான் வந்தாங்க. காசு கொடுத்து இது எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆனா நான் தரித்திரம் தான் இருக்கேன். அல்லேலூயா. விசுவாசி வரவங்களா ஒண்ணுமே இல்லாம வந்தவங்கன்னா, வாடகை வீட்டு இருக்கிறவங்களா இன்னைக்கு சொந்த வீடு 7 சவரம் 8 சவரம் ஏசியோட வீடு. ஏசி ஒவ்வொரு வீட்லயும் ஏசி. அல்லேலூயா. அல்லேலூயா. வாடகை வந்தாங்க. ஆமா, அருமை தரித்திரம் தான் வந்தாங்க. நாங்க சொல்லி 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 ஆண்டவர் வார்த்தை சொல்லி சொல்லி ஆசீர்வாதத்தை என்ன பண்ணோம்? ஐஸ்வரமா தம்பி ஒருத்தர் நாளைக்கு மோதிரம் போட்டுருக்கோம். இவர் தான் சொன்னேன், என்னப்பா செழிப்பா இருக்கிறேன், நாளைக்கு இருக்குது கையில பார்த்து தான் சொன்னேன். நான் சொன்னேன், இன்னும் சாப்பாடு சொன்ன சாப்பாடு இல்லை, இடங்கெல்லாம் வாங்கினா எல்லாத்தையும் உருகிடுவேன். இடம் என்ன வாங்கினா கட்டினா எல்லாத்தையும் உருகிடுங்க. அவரு என்ன சொன்னாரு? கண்ணு அது வரைக்கும் போட்டு வைப்பேன், எங்க ஐயா உருவம் போட்டு கொடுத்துருவாரு. வேற வழி இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? எதுக்கு நெகம் வரலாம்? நாளைக்கு எங்க இடம் ஏதோ வந்து தப்புன்னு ஏதோ வந்துச்சுன்னா, ஏதோ ஒரு இடம் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம்? வாங்கின நகை எல்லாம் கொடுக்கணும். அல்லேலூயா. சவுண்ட் வராது, இதுதான் சவுண்ட் வராது. இந்த பொக்கிஷம் எங்க? வெரி குட். நம்மளோட பொக்கிஷம் பார்த்து இப்போ வரத்தோட வாய்ப்பு இருந்தாங்க. இப்போ வரத்தோட வாய்ப்பு, பிரசங்கம் பண்ணும்போது கூட வரத்துக்கு வாய்ப்பு, முடிச்சு வெளியே போகும்போது கூட ஆண்டவர் வரத்துக்கு வாய்ப்பு. கடைசி காலத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. அதான் போகணும். இயேசு நாமத்தில். அல்லேலூயா. அப்போ தரித்திரம் யாருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க துக்கத்தோடு இருக்கிற உங்களை சந்தோஷமா மாற்றுகிற ஊழியக்காரன், நீங்க தரித்திரத்தோட வர உங்களை ஐஸ்வரமா மாற்றுகிற ஊழியக்காரன். நீங்க ஊழியக்காரன் எப்படி தெரியுமா இருக்கும்? ஐயா தரித்திரம் தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்க தான் செழிப்பாதான் வந்துட்டே இருப்பீங்க. மாசத்துல 2 மாசத்துல 3 மாசத்துல நகை எடுக்கணும், அதெல்லாம் நான் ஆனா நாங்க எதுவும் எடுக்க முடியாது. நாங்க அப்போ அவரே தான் பார்த்துக்கோம். காக்கா எல்லாம் வருதா, காக்கா எல்லாம் வருதா. அல்லேலூயா. அந்த காக்கா யார் தெரியுமா? நீங்க தான். என்ன? அல்லேலூயா. மத்திய 10ஆம் அதிகாரம் எடுத்துங்க. மத்திய 10ஆம் அதிகாரம் எடுத்துங்க. 41 42 எடுத்துங்க. மத்திய 10ஆம் அதிகாரம் புரியுது? 10ஆம் அதிகாரம் 41 42 சீக்கிரம். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் அப்புறம் எங்களை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க பாத்தீங்களா? இப்ப ஐயாவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா? அவரை நீங்க ஏற்றுக்கொண்டதா அர்த்தம். வாசிங்க. என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். 41 தானே? 40 40 வேண்டாம். 41 42 வாசிங்க. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு சீசர் என்னும் நாமத்தின் நிமித்தம்
சீசரின் நாமத்தின் நிமித்தம் சிறியவர்களுக்கு ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணி தண்ணீர் கொடுத்தா மாத்திரம் அதுக்கு பலனை அடையாமல் போவான் என்று ஆ. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க ஊழியக்காரனுக்கு நீங்க ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாவே அதுக்கு பலனை நீங்க மெய்யா அடைவீர்கள். மெய்யாவே அதுக்கு பலனை கட்ட தருன்னு சொல்றேன். அல்லேலூயா. இதெல்லாம் கை தட்ட மாட்டீங்க. அது ஆளாக்கம் தலையாக்கலாம் அபிஷேகத்தில் காட்டுறீங்க. நான் சொல்றது ஊழியக்காரனுக்கு தானே சொல்றேன். நீங்க ஊழியக்காரனுக்கு செஞ்சா கத்தவங்களை ஆசீர்வதிப்பாங்க. உங்களுக்கு எப்படி? அல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? ஜோமன் 20,000 ரூபாய் தேவைப்படுது. 20,000 ரூபாய் தேவைப்படுது. ஜோமன்ல ரொம்ப துக்கத்தோடு கூட பைக்கில் எடுத்தேன். நீங்க எதிர்பார்க்கிற முடிவு உங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. அவர் உண்மையில வைத்திருக்கிற நினைவுகள் அறிவிக்கிற சமாதானம். இதை கேட்ட உடனே பைக்கில் கீழே வச்சுட்டு நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ ஆண்டவரே எனக்கு 20,000 ரூபாய் இப்போ ஓணும் கேட்டேன். ஆண்டவர் உடனே அப்படிலாம் தர முடியும். நிறைய ஒரு சப்ஜெக்ட் சொல்றேன். ஆகாப் ராஜாவை பார்த்து நீ சீக்கிரமா போ, பெருமாள் இறைச்ச சத்தம் என் காதலை கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சிட்டு இவருக்கு நேரம் கருத்து பருவத்தில் ஏறி முதல் நாள் பண்ணிட்டு ஜோம் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க அஸ்வின் பாசிட்ட சொல்லி போய் பாரு அப்படின்னா 7ஆம் தலை தான் சொல்லுவார் கையளவு வேணும். உடனே இவர் ஜபத்தை விட்டேன். அப்படின்னா இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, முதல்ல ஒரு விசுவாசம், 2வது தாழ்மம், 3வது ஜபம், அதுக்கப்புறமா எதிர்பார்க்க. சரி ஓகே போன வந்தவன் ஜோம் பண்ணேன். அல்லேலூயா. ஜோம் பண்ணிட்டு எதிர்பார்க்கிறேன். கிடைக்கல. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை ஜோம் பண்ணேன். கிடைக்கல. வெள்ளி சனி ஞாயிறு நான் என்ன சொன்னேன், இந்த வசனத்தை இதுக்கப்புறம் நான் பிரசங்கமே பண்ண மாட்டேன். நான் சொல்றது புரிஞ்சுங்க. இந்த வசனத்தை இதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணேன். ஏன்னா எனக்கே நிறைவேறல. நான் இதை சொல்லி ஜனங்களுக்கு எப்படி நிறைவேறும்? நான் பிரசங்கம் பண்ணேன் இந்த வசனத்துக்கு அப்புறம் அப்படின்னு அப்படி சொல்லி முடிக்க ஒரு 4 மணி இருக்கும் சாயந்தரம். ஒரு லேடி எனக்கு ஃபோன் பண்ணுங்க, சர்ச் விசுவாஸ். ஐயா எங்கே இருக்கீங்க? இல்லை தான். சரி சர்ச்சுக்கு வரீங்க? ஒரு காணிக்கு நான் 20,000 கொடுத்துருக்கேன். எப்படியோ 5,000 ரூபாய் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நான் மனசு நினைச்சு ஜாப் பண்ணிட்டு 10ஆம் தேதி எவ்வளோ 20,000 ரூபாய். நீங்களாம் கை தட்டுவீங்க பார்ப்பேன். நான் கை தட்ட முடியாது. நான் கேட்டது அன்னைக்கு வந்தது 3 நாள் கழிச்சு. நான் இந்த கேள்வி வருமா வரதா ஆண்டவர்கிட்ட சொன்னேன். நான் கேட்டது அன்னைக்கு கழிச்சு 3 நாள் கழிச்சு எப்படி வரும்? அது நினைக்கும் போது அவங்க சொல்றாங்க, அந்த லேடி சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை கத்து பேசுனாரியா 20,000 ரூபாய் கொடுக்கிறது மனசு. சனிக்கிழமை நைட்டும் பேசுறாரு குடிக்க மனசு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை 20,000 ரூபாய் எடுத்துட்டு வந்தேன். காணிக்க போடும்போது அப்ப சொன்னாரு, எடுத்துட்டு போய் 20,000 ரூபாய் உள்ளே கட்ட குடு அப்படின்னு சொன்னாரு. ஆனா எனக்கு என்ன இல்லை, அப்படியே போட்டு போயிட்டேன். திங்கட்கிழமை காலையில போயன்னு ஒரு கத்துறாரு, ஓடிட்டாங்க. அப்பா சொன்னாரு, ஏமாட தப்பா சில கொஞ்சம் கத்த பேசுறது நல்லா இருக்குது. நான் உள்ள சொல்ல மாட்டேன், என் சச்சி சொல்லிட்டு அப்புறம் ஐயா அவர் வந்தாரு, பேசுறாரு, வரவேற்காரு சொல்லுவோம். அதே இல்லையா சத்தமா சொல்லாம கூட ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாவே நீங்க யாரை கணம் பண்றீங்கன்னா கப்பாவை கணம் பண்றீங்க. அதே இல்லையா அதோட பலனை நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா வந்து செய்யலாம். ஊழியர்கள் முதல்ல கத்தரை கணம் பண்ணணும், 2வது யாரை கணம் பண்ணணும், ஊழியக்காரனை கணம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடும் போது கறி எடுக்கிறீங்க, மீன் எடுக்கிறீங்க, எல்லாம் எடுக்கிறீங்க, ஓகேவா? மத்தியானம் சாப்பாட்டுல கை வைக்கும் போது உங்க பாஸ்டர் போன் பண்ணி ஐயா சாப்பிட்டீங்களா ஏன்னு கேட்டீங்களா? கேட்டவங்க கை தூக்குங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை உங்க பாஸ்டர் வீட்டுல சாப்பாடு அவங்க சொல்லியிருந்தாரு, 3 வேளை உங்க வீட்டுல இருந்து தான் வரணும். நீங்களே சொல்லுங்க, பாஸ்டர்மா எதுவுமே செய்யாங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. மத்தியானம் சிக்கன் எங்க வீட்டுல வரும், ஈவினிங் மட்டன் எங்க வீட்டுல வரும். அல்லேலூயா. வராது. அது எப்படி வரும்? நாங்க எடுத்தது 4 கிலோயா 1/2 கிலோ, அது எப்படி? அல்லேலூயா. காமெடி சொல்றத செஞ்சுட்டுப்பாங்க. செய்வாங்கதான், நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டு எல்லாரும் செய்வாங்க சொல்ல முடியாதுல்ல. அல்லேலூயா. ஆனாலும் நான் சொல்ல வேண்டிய காரணம் கனம் பண்ணணும், எல்லா காரியத்திலையும் கனம் பண்ணணும். நான் சும்மா இது வந்து காமெடிக்காக நான் பிரசவம் பண்ணிட்டு சாப்பாடு. அல்லேலூயா.
எல்லா காலத்திலும் நீங்க கேட்டாலே போதும். சாப்பிட்டீங்கய்யா, எங்கேயா இருக்கீங்க? ஆஃப்டர் ஒரு நாள் நீங்க ஃபோன் பண்ணி உங்க பாஸ்டர் நீங்க விசாரிச்சு பாருங்க. அதுல அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. எங்களுக்கு என்ன ஒரு வேதனைனா, நீங்க போனே பண்ண மாட்டீங்க, எங்களை விசாரிக்க மாட்டீங்க. ஆனா நாத்திகம் ஒரு நாதம் வந்து அது தலையை காமிச்சு அதோட அந்த நாத்திகம் போயிடுது. நீங்க இருக்கிறீங்களா எடுத்துக்கொண்டீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க தான் உங்க வீட்டுக்கு வரணும், அப்பப்போ வந்து பார்க்கணும் இருக்கிறீங்களா இல்லையா. இது நிறைய வந்து ஆடு வேற திருடு வர நிறைய பேர் வந்துட்டாங்க. எங்களுக்கு இன்னும் பயமா இருக்கு. அல்லேலூயா, சத்தமா சொல்லாமா? அல்லேலூயா. ஒண்ணு இல்லைங்க, நீங்க வாரத்துல ஒரு நாள் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா எப்படியா இருக்கீங்கன்னா, அப்பா என் ஆடு என்கிட்ட தான் இருக்கு, நல்லாதமா இருக்கிறேன். புரியுதா? அல்லேலூயா. போக மாட்டீங்க. பட் நான் அதான் சொல்றேன், நீங்க விசாரிக்கும் போது அந்த ஊழியக்காரங்க எப்படி இருக்குன்னா, ஒரு மனமை வச்சுருக்கு உள்ள நீ விசாரிக்குது, மகன் விசாரிக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. என்ன பண்ணுது, என்ன பண்ணணும்? யாரை என்ன பண்ணணும்? ஊழியக்காரங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நல்லவன். ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10. எப்பவுமே தகப்பன தாய் விட்டே கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்லிட்டு இருக்கும்போது விட்டு கொடுத்தாங்க பத்தியா, ஐயோ என் பிள்ளைங்க அதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்க பிள்ளைங்க விட்டு கொடுத்துருவீங்க, இந்த தான் அவங்க விட்டு கொடுக்க பாருங்க. நான் வாசிங்க. பொருளாலோ உன் எல்லா விளைவின் முதல் பலனாலோ, நல்லா கேளுங்க, உன் பொருளாலோ உன் எல்லா விளைவின் முதல் பலனாலோ கர்த்தரை கனம் பண்ணு. ஆமென். அல்லேலூயா. அப்போ உங்க பொருளாதாரம் முதல் பலன் வந்து பத்தியா, அது எல்லாத்துலயும் முதல் பலனை நீங்க கொடுத்து கர்த்தரை என்ன பண்ணுமா? கனம் பண்ணணும். அப்ப கர்த்தரை கனம் பண்ணுறது 3வது காரியம் என்ன தெரியுமா? முதல் உன் வருமானத்துல ஒரு பங்கு, முதல் பங்கு என்ன பண்ணுவோம்? அதை நீங்க கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணணும். அப்படின்னா 10ல் ஒரு பங்கு நீங்க என்ன பண்ணணும்? தசமாக கொடுத்து கனம் பண்ணணும். அல்லேலூயா. கொடுக்குறீங்க இருப்பீங்க, கொடுக்காதவங்களும் இருப்பீங்க. அல்லேலூயா. அப்படி கொடுத்தாலும் சில பேர் ஒரு எப்படி சொல்றது, கொடுத்தே ஆகணும் ஒரு கட்டாயத்துல கொடுக்காதீங்க, மனப்பூர்வமா கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுங்க. அல்லேலூயா. முதல் பணம் அது வந்தே ஆகும். உங்க வருமானத்துல ஒரு பங்கு கர்த்தருக்கு என்ன பண்ணும்? கொடுத்தே ஆகும். கொடுத்தவருக்கு என்ன பண்ணும்? இருக்கீங்களா? சத்தமா சொல்லாமா? அந்த மாதிரிலாம் தசமாக குறித்தலாம் அது நியாயப்பிரமாணம், அதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் இல்லை. இதெல்லாம் சொல்ற கூட்டம்லாம் ஒரு கூட்டம் இருக்கு. அல்லேலூயா. அவங்களுக்குலாம் வந்து நம்ம வாக்குவாதம் வேணாம். ஆனால் நீங்க மத்திய 3:23 வாசித்து பாருங்க. எல்லாவற்றிலும் சீரகத்திலும் வெற்றிடத்திலும் தசமா கொடுக்குறீங்க, அதையும் நீங்க விடாதீங்க, இதையும் செய்யுங்க. நீதியும் விட்டு விட்டீங்க, அதையும் செய்யுங்க, இதையும் கொடுங்கன்னு சொல்லுவார். போதும். அல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? அல்லேலூயா. சரி, அவங்களுக்குலாம் ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுமா? ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? யாருமே தசமா கொடுங்க. இதை பார்ப்போம், யாருமே தசமா கொடுங்க. கலாத்திர சொல்றாரு, கலாத்திர 6:6 சீக்கிரம் யாரும் அதெல்லாம் ஒரு பாயிண்ட் விட்டுட்டாரு. அல்லேலூயா. கலாத்திர 6:6. மேலும் திருவசனத்தை உபதேசிக்க அதை அப்படியே வச்சுங்க. எசேக்கியேல் வந்து 44:30 எடுத்தீங்க. எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை எடுத்தீங்க. அப்புறமா கலாத்தியர் 6:6 எடுத்து படிங்க. முதல்ல எசேக்கியேல் படிச்சுங்க சீக்கிரம். எசேக்கியேல் 44:30. எசேக்கியேல் 44:30. யாரும் செலுத்தும் யாருடையதா இருப்பதாக? ஆசாரியனுடையதா இருப்பதா? நீங்க கர்த்தரை கனம் பண்றீங்க, அது யாருக்கு சேரும்னா ஆசாரியனுக்கு சேரும். உங்கள் வீட்டில் ஹலோ ஆசீர்வாதம் வரும்படிக்கு இல்ல, வரும்படிக்கு இல்ல, தங்கும்படிக்கு. இங்க அந்த வசனம் தங்கும்படி. எப்போ வீட்டுல ஆசீர்வாதம் தங்கும் தெரியுமா? நீ முதல் பலனை கர்த்தரை கொடுத்து நீங்க கனம் பண்ணும்போது உங்க வீட்டுல ஆசீர்வாதம் தங்கும். அப்ப உங்களுடைய தசபாகத்தை நீங்க பண்டைய சாலையில கொண்டு வந்து ஆலயத்துல கொண்டு ஆண்டவரை கனம் பண்ணும் போது வீட்டுல ஆசீர்வாதம் தங்கும். ஆமே. வாசிங்க. நீங்கள் பிசைந்த மாவில் முதல் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். புரிஞ்சுச்சா? கலாத்திர எடுத்துங்க. கலாத்திர 6:6 எடுத்துங்க.
டைம் நாங்கள் அப்படி போயிட்டு இருக்கோம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவர் இருங்க அப்படியே இருங்க. என்ன பாருங்க எல்லாம் பாருங்க பின்னால இருங்க பாருங்க. அல்லேலூயா. தசமம் யாருக்கு புரியுது? கர்த்தருக்குரியது. அது கொடுத்து அவங்க கடன் ஒன்று பார்க்கணும். சரி, அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஊழியக்காரர் ஆசாரி எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற தசமாக எங்களுக்கு நீங்கள் வந்து அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் வீட்டில் தான் தங்குங்க. சரி, சில பேர் என்ன பண்ணுறோம்னா இந்த தசமம் குறித்து சில காரியங்கள் சொல்றாங்க, இது நியாயப்பிரமாணம் அப்படின்னு. இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா கலாத்தியர் சொல்றாரு 6 வாசிங்க. மேலும் நல்ல கேள்வி, ரொம்ப கேள்வி. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் நல்ல கேள்வி. திருவசனத்தை உபதேசிக்கப்படுகிறவன் அப்படின்னா யாரு? நாங்க ஐயா உங்களுக்கு திருவசனத்தை என்ன பண்றாரு? உபதேசிக்க பண்றாருல, உங்க உபதேசம் பண்றாரு. உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் கொடுக்க கடவன். எப்படி புரியல பண்ணீங்க? புரியல உங்களுக்கு? என்ன புரியுது சொல்லுங்க பாருங்க. அதுதான் கிடையாது. 10 ஒரு பங்கு இல்ல. புதிய உங்களுக்கு உபதேசிக்கிற பாத்தியா? உபதேசிக்கிறீங்க எனக்கு உங்களுக்கு வர சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கணும். எப்படி 10 ஒன்று தெரியா இல்ல பாதி தெரியும்? அதான் இருமா வரேன். எப்படி ஒண்ணு தரீங்களா பாதி தரீங்களா? புதிய சொல்றாரு உபதேசிக்கிறவனுக்கு சகலத்திலையும் பங்கிட்டு கொடுக்கணும். ஆமா, பங்கிட்டு கொடுக்கணும். இருக்கீங்களா? அது நீங்க அதெல்லாம் பண்ண தேவையில்ல. 10 ஒரு பங்கு கர்த்தரை கணக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரே ஒரு வாசனத்தை வாசிங்க. யாருங்க வாசிக்கலாம்? யோவான் 12ஆம் அதிகாரம் 26 வாசம். சீக்கிரம். யோவான் 12ஆம் அதிகாரம் 26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். 4வது காரியம். அல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ணணும்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். கர்த்தரோட ஊழியம் எது? பிரசங்கம் பண்றது, பாட்டு பாடுறது, மைக்கு பிடிக்கிறது அல்ல. அல்லேலூயா. சார போடுறது, தச்சை பெருக்கிறது, ஒரு ஆத்ம சுவிசேஷம் சொல்லி கொண்டு வர்றது, ஜனங்களுக்காக திறப்பின் வாசனை நிற்கிறது. அல்லேலூயா. கர்த்தரோட ஊழியத்தை தாங்குகிறது. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தரை கனம் பண்றீங்க, கர்த்தரை உங்களை கனம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. உங்க ஊழியக்காரரும் ஊழியக்கார பிள்ளைங்களும் யாருமே சபையில ஒரு ஊழியம் கூட செய்யாது. எல்லாமே நீங்க தான் இருந்துச்சு. அல்லேலூயா. நிறைய சபையில ஊழியக்காரங்க தான் செய்வாங்க, ஊழியக்கார பிள்ளைங்க தான் செய்யும். விசுவாசம் யாரும் செய்ய மாட்டாங்க. நான் போன சபையில நான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை மணிக்கு ஆராதனை? எப்படி நீங்க இதெல்லாம் போட்டுருப்பீங்க? யார் போட்டுருக்கு சொல்லுங்க. யார் போட்டிருப்பாங்க? இந்த வீட்டுக்கு யார் செஞ்சிருப்பாங்க? அப்போ பாசமா செஞ்சிருப்பாங்களா? பாசையா செஞ்சிருப்பாரா? இல்ல மருமகம் செஞ்சிருக்குமா? சொல்லுங்க, யார் செஞ்சிருப்பாங்க? நீங்க எல்லாம் லேட்டா வந்துட்டீங்க. அப்ப இந்த ஊழியை யார் செஞ்சது? கேட்டு யார் செஞ்சது? அப்படி செய்ய விடலாமா? கட்ட பார்ல வந்து பாக்குறாங்க. அந்த மனுஷனை தொட விடலாமா? நீங்க யார தொட விடலாமா? பெருக்க தொடக்கத்தை தொட விடலாமா? நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, கத்தரை பாக்குறாங்க. அல்லேலூயா. யோசித்து பாருங்க. ஊழியக்காரன் அதுக்கு இருக்கிறாரு, சபை பெருக்கி சேர போறதுக்காக ஊழியக்காரன் உட்காந்துருக்கிறாரு, ஊழியக்காரன் உட்காந்துருக்கிறாங்க. திருவாசனத்தை எடுத்து ஜெபம் பண்ணுவோம், திருவாசனத்தை எடுத்து போதிக்கவும் தான் ஒரு வேலை. சபை வேலைலாம் செய்யவே கூடாது. இருந்து அப்படி இருக்குங்க. ஐயா சொல்லுவோம், ஐயா நீங்க என்ன பண்ண, என்ன மீனிங் வந்தாலும் நான் உங்களுக்கு பேசு. உங்களால் வர முடியும், உங்களால் இந்த சொல்லி நீங்கள் போயிட்டு பண்ணி அப்படி நீங்கள் பேசு. உங்களை தொடரும். அப்படி நீங்க அப்படி செய்வீங்கன்னா அல்லேலூயா மாத்திரம் உங்களை என்ன பண்ணலாம். நாங்கெல்லாம் வந்து எங்க பாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசம் இருந்து என்ன வேலை செய்யல அவருக்கு தெரியுமா? நாங்க எல்லா வேலையும் செய்வோம். இந்த பாஸ்டர் இவரு கூட எல்லா வேலையும் செய்வோம்.
காலையில போயிடுவாரு. 8 மணிக்கு ஆரம்பம், 7 மணிக்கெல்லாம் ஆளாங்கண்ணா வைப்பார். போயிடாரு கண்ணாயில் எடுத்துட்டு போயிட்டார். ரெண்டு இருக்கும் பாத்ரூம், எல்லாம் போட்டு கழுவுவார். அல்லேலூயா. அது கழுவி உட்கார வரைக்கும், ஆனால் கழுவு யாருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க வந்து தொடர்பு எடுத்து நான் பார்க்குறேன் பெருக்கிற பற்றியா, நான் பெருக்கிற பற்றியா காட்டிக்கலாம் மாட்டாங்க. நிறைய பேர் காட்டிப்பாங்க. நான் தான் போயிருக்கேன், அப்படியே நான் தான் க்ளீன் பண்ணுறேன். சில பேர் அப்படியே காட்டிட்டே செய்வாங்க. அப்படிலாம் பண்ணேன்னா அது கர்த்தர் என்ன பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியர் செய்யணுங்க, மற்றவங்க என்ன பண்ணுவாரு, நான் செய்யாத ஊழியமே கிடையாது. எங்கள் பாஸ்டா வந்து வீட்டு வேலை செஞ்சாங்க. காய்கறிலாம் போய் வாங்கி வச்சுருவாங்க. என்னோட வயசு 2 வயசு கம்மியாகும். அம்மா தான் கூப்பிடுவோம். அல்லேலூயா. 3-4 வாங்கின சொல்லுவாங்க. எனக்கு எங்கள் அம்மாவை நான் அனுப்புற கடைக்கு அவங்க 4-5 வாங்கின சொல்லுவாங்க. எடுத்து கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. வாங்கி கொடுப்பேன், எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். ஆனால் இன்னைக்கு எங்கள் பாஸ்டரை பார்த்தா எழுதி நிற்பாங்க. ஐயோ ரொம்ப வந்துட்டான்னு சொல்லி எழுதி நிற்பாங்க. அல்லேலூயா. அவ்வளோ திட்டுவார். பண்ணி வைக்கிறாருமா, லாக்கி சோத்துமா, நல்லா தாலியா இன்னைக்கு அப்படி இப்படி திட்டுவார். பயங்கரமாக திட்டுவார். ஆனால் இன்னைக்கு அதே வகையில் நடந்துருக்கேன். அவனை பார்த்து கற்றுங்க. எப்படி பாரு, போனால் 2 சாதனை வச்சு சூப்பராக அவங்க வச்சுருவாங்க. நீங்கள் எதுக்காது அப்படி என்ன வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, வர ஆளுங்களை திட்டுக்கிறேன். அல்லேலூயா. நிச்சயமா நீங்க ஊழியர் செய்வீங்கன்னா கத்தர் இதே சபையில் உங்களை கத்தர் காணப்படும். அல்லேலூயா. தெருவில் உங்க வீட்டில் கத்தர் காணப்படும். சும்மா இல்லை, கத்தரோட ஊழியர் செஞ்ச விடமாட்டார். நிறைய காரியம் இருக்குது. ஊழியர்கள் சொல்லுங்க, கத்தர் கொடுக்குது. ஊழியர்கள் ஒரு நாளும் எந்த கேடும் வராது. ஊழியர் செய்யணும்னு நான் சொல்ல வரேன், ஒரு கேடும் வராது. ஊழியர் செய்யணும் தெரியுமா உங்களுக்கு, கத்தர் அப்படிலாம் விடவே மாட்டேன். அல்லேலூயா. என்ன கனம் பண்ணுகிறவரை, என்ன கனம் பண்ணுகிறவரை ஆமென். அல்லேலூயா. எல்லாம் பிடிச்சிடாங்க. எழுந்துடலாமா? ராமாலா ஷாகா ராபா தோரிலமோ சந்தரபா தேவரோட வல்லம் ராமலபோ ஹல்லபோ ஷாகா ராபா ஆவியானோட வல்லம். ஓ தேவ வல்லம் இறங்கி வருவோம். ரோமாலாமி ஷாகாரி பீடா ஆவியானோட மகிமை இறங்கி கொண்டு ஸ்தோத்திரம். ஆவியானோட மகிமை இறங்கி கொண்டு ஸ்தோத்திரம். தாபீலா மோஹலபா தேவ வல்லமை இறங்கி கொண்டு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வேளை தேவ ஆவியா ராதாபி கமலா தூதமானா தேவ ஆவியானோட வல்லமை ஒவ்வொரு வேளை இறங்கட்டும். ஓ தீமா லாபோ சங்கரபாலா, ஓ ரபிலபோ துரபலா, ஏ லாபா சங்கரபாலா, எல்லா